நம்ம வீட்டு விநாயகர் சதுர்த்தி எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? நான் நாள் செவ்வாய்க்கிழமையெல்லாம் விளக்கலைங்க. ஸோ டைமும் நமக்கு இல்லை. கடைக்குள்ள தான் சாமி பாத்திரத்தெல்லாம் வந்து விளக்கெல்லாம் எடுத்து வச்சு ஒரு சர்ஃபில் போட்டு ஊற வச்சுட்டேன் லிக்விடில். எண்ணெய் பிஸ்கெல்லாம் நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, இந்த பிராசோ க்ளீனிங் தாங்க இது. நான் ஹோட்டல் ஃபீல்டில் இருக்கிறப்ப இந்த மாதிரி இது நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டில் தான் சாமி கும்பிட்டேன். கூடவே தம்பியும் வந்திருந்தாங்க. கரெக்டாக சாமி கும்பிட்ற நேரத்துக்கு தம்பியும் வந்திருந்தான். எனக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு. ஸோ நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொலக்கட்டையெல்லாம் சாப்பிட்டுட்டு, அவன் கொலக்கட்டை கொடுத்ததுக்கு வேணாம்ல அப்படின்ட்டேன். சரி ஒன்றை பிச்சு அவனுக்கும் வெள்ளையனுக்கும் ஆளுக்கு பாதியாக ஊட்டி விட்டு நெத்தியில் பட்டை சந்தனம் கும்பலாம் வச்சு விட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சரி வெளியில் ஆடல் பாடல் இந்த குழந்தைங்கள வச்சு நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. சரி அங்கே தான் போய் பார்க்கலாமே அப்படின்ட்டு போனேன் பார்த்துக்கோங்க. அங்கே போயிட்டு வந்தால் குழந்தைங்களோட சரி கொஞ்சம் நேரம் அரட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்தளவுக்கு எனக்கு வந்து ஒன்றும் பெருசாக திருப்தி படலை. பூ விலை கொஞ்சம் கிராக்கினால நம்ம சாமிக்கு கொஞ்சம் கொஞ்சம் தாங்க வச்சோம். இதுதான் பார்த்துக்கோங்க நம்ம ஊரில் இருக்கிற விநாயகர். சரி என் வீட்டுக்கார் போகையிலேயே என்னடி ஒத்தையில் போகிற, கம்பெனிக்கு ஆள் இல்லையா அப்படின்னாங்க. அதெல்லாம் இருக்குதுங்க, 3 டிக்கெட் இருக்குதுல்ல, இலக்கியா, நிறைமதி, துளசி, விஸ்வ துளசி. அப்புறம் யார் எனக்கு வந்து கம்பெனிக்கு ஆள் வேணும் அப்படின்ட்டு சரி வீட்டுக்கு வந்தால் எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம், இதுவே போதும் அப்படின்ட்டாரு. சுண்டல் வந்து எப்படி நான் வேக வச்சுருக்கேன்னா, கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு இந்த மாதிரி தான் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஊற வச்சு எல்லாத்தையுமே ஒட்டுக்கா போட்டு செஞ்சுட்டேன். ஒரு 2 பேத்துக்கு தக்கன எப்படி வருமோ அந்த மாதிரி பக்கத்தில் 2 பேத்துக்கு வந்து தட்டில் வச்சு கொடுத்தேங்க. ஒருத்தவங்க முஸ்லீம், ஒருத்தவங்க கிறிஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. எதுலேயுமே பேதம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வச்சு கொடுத்தேன். ஏன்னா இந்த மாதிரி பொருளெல்லாம் வந்து நம்ம செஞ்சால் தான் அவங்க வந்து சாப்பிடுவாங்க. அப்புறம் நல்லாவே கொழுக்கட்டை சாஃப்டாக இருந்துச்சு. இது இன்றைக்கி மத்தியானம் பார்த்துக்கோங்க, நம்ம ஊரில் வந்து அன்னதானம் போட்டாங்க. இந்த பிள்ளைய வந்து என்னைய கூப்பிடுன்னு பார்த்தா, இந்த பிள்ளையில நீங்கள் ஏன்க்கா என்னைய கூப்பிடலை அப்படின்னுச்சு. நான் அதை யோசிக்கவும் இல்லை. நான் வந்து அது 1:30 மணி ஆச்சுன்னவும் சாப்பாடு போடுறாங்க அப்படின்னவும் எனக்கு சரி இவங்கெல்லாம் வருவாங்களா மாட்டாங்களா என்னன்னு தெரியலை. ஓகே அப்படின்ட்டு நான் வந்து கிளம்பி வந்துட்டே வந்தால் அப்புறம் பிள்ளைகளும் வந்துருந்துச்சுங்க. சாப்பாடு நிஜமாவே சூப்பராக இருந்துச்சுங்க. 4 வகை கூட்டு பொரியலுங்க. சக்கரை பூசணிக்காய் பொரியல் கூட்டு வச்சு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசியல் வச்சுருந்தாங்க. அப்புறம் பால் கறி, பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு பால் கறி, முட்டைக்கோஸ் கேரட் போட்டு பொரியலுங்க. சாம்பார் அடி தூளுங்க. ஒரு ஊறுகாய் வச்சுருந்தாங்க. சைடிஷ்க்கு எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுறதா அந்த ஊறுகாய் தான். அப்புறம் வீட்டு வாசலுக்கே நம்ம விநாயகர் வந்தார். ஸோ அவங்களுக்கும் சூடம் பத்தியெல்லாம் காட்டிட்டு நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அவரையும் நல்லபடியாக வழி அனுப்பிச்சி வச்சுட்டாரு. இன்றைக்கி வீதி உலா வருவாங்களா, நாளைக்கு தான் 3ஆம் நாள் கரைப்பாங்க. ஒரு அண்ணாவை செல்ல கொண்டாடினா அப்படியே கொண்டுக்கிட்டு போயிட்டாருங்க.